இந்த மேட்ச் ஃபஸ்ட் ரவுண்டு மேட்ச்சு. வளையூர் அணியினர் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. திருவள்ளூர் அணியினர் பேட்டிங். என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். செம்ம ஃபைட்டாக இருக்கும் இந்த மேட்ச்சு. பார்க்கலாம், திறந்து பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவும் அனைவரும் யூடியூபர் இருக்கார்ப்பா. இன்னைக்காக ஓப்பனிங் பேர் பிரகாஷ் மற்றும் தினேஷ். சரி, கூகுள் சிசி ஓப்பனிங் ஓவரை வீச வளையூர் அணிக்காக விசு பவர் பிளே ஓவர். முதல் ஓவர் பவர் பிளேயில் ஃபஸ்ட் பால் கீப்பர் டாட். செகண்ட் பால் ஒயிட் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பால் ட்ரீ பால். லெக் சைடு மடக்கி அடிச்சிருக்காரு. பவர் பிளே காரணமாக அங்கே ஃபீல்டு யாரும் இல்லை. அதன் காரணமாக யுவராஜ் அங்கே ஓடி பாலை விரட்டி ஓடிக்கிட்டு இருக்காரு. 2 ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் பால் ஒயிட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பால் ஒரு ஸ்லோயர் போட்டிருக்காரு. மறுபடியும் லெக் சைடு மடக்கி அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டு யாரும் இல்லை. யுவராஜ் துரத்தி ஓடிக்கிட்டு இருக்காரு. 4 எல்லை கோட்டை தொட்டுருச்சு. 4. நெக்ஸ்ட் பால் ரிவர்ஸ் திரும்பி ஆடி இருக்காரு. அங்கே மிஸ் பண்ணிட்டாங்க கீப்பர். அதன் காரணமாக ஒரு ரன் ஓட்டாங்க. தினேஷ் ஸ்ட்ரைக்கில் வந்துட்டார். என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். உடம்புக்கு மேலே டாட். லாஸ்ட் 1 பால் நல்லா யார்கர் போட்டார். ஆஃப் சைடு க்ளோஸ்லி அடிச்சுட்டு ஒரு ரன் ஓடி இருக்காங்க. ஒரு ரன் மட்டும். ஓவர். ஒரு ஓவர் முடிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 10. இரண்டாவது ஓவர் பவர் பிளே ஓவர். இரண்டாவது ஓவரை வீச சத்யசீலன். ஃபர்ஸ்ட் பால் ரிவர்ஸ் திரும்பி ஆடி இருக்காரு. அங்கே தேர்ட்மேன் திசையில் மடக்கி ரிவர்ஸ் அடிச்சிருக்காரு. அங்கே யுவராஜ் ஓடிக்கிட்டு இருக்காரு. 4 ஸ்டாப் பண்ணுவாரா? 4 கொடுத்துருக்காரு. செகண்ட் பால் டாட். தேர்ட் பால் ஒரு நல்ல யாருக்கு செம்ம பால் சத்யசீலன்ட்ட இருந்து. நெக்ஸ்ட் பால் ஒரு நல்ல யார்கர் ஜஸ்ட் மிஸ் போல்டாக ஒயிட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பால் ஒயிட் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் திரும்பி ஆடி இருக்காரு. உடம்புல பட்டு டாட். நெக்ஸ்ட் பால் ஒரு நல்ல யார்கர் டாட். மொதல் பாலை பவுண்டரி கொடுத்தாலும் மீதி இருக்க எல்லா பாலையும் சத்யசீலன் பிடிச்சி போட்டுவிட்டார். இந்த ஓவரை சூப்பர் பவுலிங் சத்யசீலன் இருந்து. பவர் பிளேயில் லாஸ்ட் 1 பால் சூப்பராக போட்டிருக்காரு. இது வரைக்கும் செம்ம டாட். ஓவர் செம்மையாக ஓவர் போட்டார். ஒரு 4 கொடுத்தாலும் ஒரு ஒயிட் கொடுத்தாரு. வளையூர் அணிக்காக 3வது ஓவரை வீச பிரதாப் ஃபேஸ் பவுலர். 2 ஓவர் முடிகிற நிலையில் அணியின் எண்ணிக்கை 16. பவர் பிளே முடிஞ்சிருச்சு. தேர்ட் ஓவரில் ஃபஸ்ட் பால் உடம்புல பட்டு டாட். செகண்ட் பால் அங்கே செகண்ட் ஸ்லிப்பில் தொட்டு ஓடி இருக்காங்க. ஒரு ரன் மட்டும். நெக்ஸ்ட் பால் தினேஷ் சைக்கில் ஃபைட் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் திரும்பி ஆடி இருக்காரு. அங்கே ஆஃப் சைடு க்ளோஸில் யாருமே இல்லை. ஸ்ரீலங்கா பாலை கலெக்ட் பண்ணிட்டாரு. ஒரு ரன் ஓடி இருக்காங்க. நெக்ஸ்ட் பால் பேட்டில் பட்டு உடம்புல பட்டு ஒரு ரன் ஓடி இருக்காங்க க்ளோஸ்லி. நெக்ஸ்ட் பால் இங்கே க்ளோஸ்லி ஸ்டம்பில் பட்டு ஒரு ரன் சாரி ஓடலை. நெக்ஸ்ட் பால் ரிவர்ஸ் திரும்பி ஆடி இருக்காரு. டாட். விக்கெட் கொடுத்துருக்காங்க. தினேஷ் அவுட்டு. ரஞ்சித் 3 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 20. 4வது ஓவரை வீச யுவராஜ். வளையூர் 11 ரன்ஸ் அணிக்காக 4th ஓவரில் ஃபஸ்ட் 1 பால் செம்ம பால். செம்ம ஃபேஸில் லெக் சைடு க்ளோஸில் அடிச்சுட்டு ஒரு ரன் ஓட்டாங்க. செகண்ட் பால் ரஞ்சித் சைக்கிள் ஒரு எஜ்ஜு கீப்பர் கேட்ச் மூலியமாக வெளியேறார் ரஞ்சித். செம்ம டேக்கன் ராஜா. விக்னேஷ் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். அவர் தான் யுவராஜ். சூப்பராக பால் போட்டுட்ருக்காரு. செம்ம ஃபேஸில் டாட். செம்ம ஃபேஸில் பால் போட்டுட்ருக்காரு டாட். யுவராஜன் வந்து ஒரு அருமையான பந்து வச்சு மறுபடியும் ஒரு எஜ்ஜு மூலியமாக திலீப் குட் ஸ்டாப். திலீப் ஒரு ரன் மட்டும்.
லாஸ்ட் ஒன் பால் உடைச்சு போட்டிருக்காங்க. அங்கே ராம் ஃபீல்டர் இருக்காரு, கேட்ச் பிடிப்பாரா? விக்க ஒரு பெரிய விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு யுவராஜ். செம்ம டேக்கன் ராம். ஓவர். 4 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 22. இறுதி ஓவரை வீச சத்யசீலன். சைக்கிளில் வந்து விக்னேஷ் ஒயிட் போட்டிருக்காரு. மொதல் பாலே ஒயிட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவர் தான் பிடிச்சி போட்டு கொடுக்கணும் அந்த ஓவரை. ஃப்ரீ பால். மொதல் பால் அடிச்சிருக்காரு லெக் சைடு. அங்கே பிபி ஃபீல்டர் இருக்கார், பாலை பிடிப்பாரா? குட் டேக்கன் மச்சி, செம கேட்சுரா. யோகேஷ் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில். சத்யசீலன் நல்ல ஃபேஸில் நீலத்தில் போட்டுருக்காரு. என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். அங்கே ஆஃப் சைடு க்ளோஸ்லி அடிச்சுட்டு அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு. ஒரு மிஸ்ஃபீல்டு காரணமாக 2 ஓடிட்டாங்க. ரீச் ஆகலான்றாங்க, பார்த்துட்டு கொடுப்பாங்க. தேர்ட் பால் இறங்கி லெக் சைடு க்ளோஸ்லி அடிச்சுட்டு ஒரு ரன் ஓடி இருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக். என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். நல்ல நீல அகலத்தில் போட்டார். ஆஃப் சைடு தேர்ட் திசையில் அடிச்சுட்டு ஒரு ரன் ஓட்டாங்க. லாஸ்ட் 2 பால் ஒரு புல் டாஸ் போட்டிருக்காரு. ஆஃப் சைடு க்ளோஸில் அங்கே யாருமே ஃபீல்டர் இல்லை, அது காரணமாக 2 ரன் ஓடுறாங்க. விக்கெட்டாக மாறுமா? கீப்பர் காலில் பட்டு 2 ரன் ஓட்டாங்க. 3ஆவது ரன்னுக்கு ஓடுறாங்க. அங்கே ஒரு ரன் அவுட். லாஸ்ட் 1 பால் டார்கெட் பால் தான் அடிச்சிருக்காரு. அங்கே ஆஃப் சைடு அங்கே கிஷோர் ஃபீல்டரு. அங்கே ஒரு சிறு தடுமாற்றம். 2 ரன் ஓட்டாங்க. 3ஆவது ரன்னுக்கான கால். தப்பான த்ரோ. நிற்க வச்சுட்டே 3ஆவது ரன் ஓடுறாங்க. ரன் அவுட். அணியின் எண்ணிக்கை 31. 32 எடுத்தால் வளையூர் அணியினர் இப்போட்டியில் வெற்றி பெறலாம். கூகுள் சிசி 31 ரன் அடிச்சிருக்காங்க. நல்லா பவுலிங் பண்ணணும், நல்லா ஃபீல்டிங் பண்ணணும். இந்த ரன்னை டிஃபெண்ட் பண்ணணும். நல்லா பேட்டிங்கும் வளையூர் டீமில் இருக்காங்க. என்ன பண்ணுறான்னு பாருங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். மேட்ச் பயங்கரமாக இருக்கும், செம்ம ஃபைட்டாக. ஓப்பனிங் பேரா ராஜா மற்றும் சத்யசீலன். அரௌண்ட் விக்கெட்லேருந்து சிவா பவுலிங். ஒரு புல் டாஸு. சத்யசீலன் அடிச்சிருக்காரு எக்ஸ்ட்ரா கவர் திசையில். பவுண்ட்ரியா ஆகுமா? அங்கே செக் பண்ணிட்டு சொல்லுவாங்க. உங்கள் பெரிய டிஸ்கஷனு 2 கொடுத்துருக்காங்க. சீலன் ஸ்ட்ரைக்கில் ஃபேஸ் பண்ணுற 2வது பால் விக்கெட் கொடுத்துருக்காங்க. இந்த பால் வந்து நோ பால் கொடுத்துட்டாங்க. அம்பையர் வந்து நோ பால் கொடுத்தனால அது ஃப்ரீ கிட் பால் ஆகிடுச்சு. பேட்ஸ்மேன் வெளியே இருக்கனால ரன் அவுட் பண்ணிட்டாங்க. சத்யசீலன் விக்கெட்டு ரன் அவுட் மூலியமாக வெளியேறாரு. அடுத்த பேட்ஸ்மேனாக கிஷோர் 1 டவுன் பேட்ஸ்மேனாக. இது வந்து ஒரு ஃப்ரீ கிட் பால். கிஷோர் சைக்கிள் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஒரு ஃபுல் டாஸ் போட்டிருக்காங்க, அதுக்கு பனிஷ் பண்ணியிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்காங்க, இருந்தும் 2 ஓடிட்டாங்க. ஓட முடியல, ரன் அவுட். அடுத்த பேட்ஸ்மேனாக யுவராஜ் சைக்கிள். தொடர்ந்து விக்கெட்டை லாஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. விக்கெட்டு முக்கியம், லோ ஸ்கோர் மேட்ச் தான். எப்போ வேணுமா ஒரு 4-6 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பால் இவர் திரும்பி ஆடி இருக்காரு. அங்கே தேர்ட் திசையில் யாருமே இல்லை. 4ஆம் மாறுமா? 4 பவுண்ட்ரி. கிஷோர் பேட்லேருந்து ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி. 2 வருது, விக்கெட்டை விடக்கூடாது. நெக்ஸ்ட் பால் இறங்கி போய் எக்ஸ்ட்ரா கவர் திசையில் ஆடி இருக்காரு. அங்கே ஃபீல்டர் துரத்தி போவார். 4ஆம் மாறுமா? பவுண்ட்ரி. அடுத்தடுத்து கிஷோர் பேட்லேருந்து 2 பவுண்ட்ரி. செம பேட்டிங் கிஷோர். லாஸ்ட் 2 பால் ரிவர்ஸ் திரும்பி மறுபடியும் ஆடி இருக்காரு. அங்கே ஃபீல்டர் ஓடிக்கிட்டு இருக்கார். பாலை பிடிப்பாரா? பிடிக்க முடியலை. 2 ரன் ஓடிட்டாங்க. ரன் அவுட்டாக மாறுமா? 2. லாஸ்ட் 1 பால் பவர் பிளேயில் முதல் ஓவரில் அடிச்சிருக்காரு எக்ஸ்ட்ரா கவரில். அங்கே ஃபீல்டர் யாரும் இல்லை, ஒருத்தர் துரத்தி வந்துட்டு இருக்காரு. அவரையும் மீறி அங்கே 4 கிஷோர் ஹாட்ரிக் 4 அடிச்சிருக்காரு தனது அணிக்காக. ஒரு பால் மிஸ் பண்ணி அது 2 அடிச்சிருக்காரு. கிஷோர் மட்டும் தந்தித்த பந்துகளே 3 பவுண்ட்ரி, ஒரு 2 விளையாண்டுருக்காங்க வளையூர் அணிக்கா. சூப்பர் பேட்டிங் கிஷோர். அணியின் எண்ணிக்கை 18. 2வது பவர் பிளே ஓவரை வீச ரஞ்சித். சைக்கிள் வந்து யுவராஜ் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பால் அடிச்சிருக்காரு மடக்கி. அங்கே ஃபீல்டரு கேட்சை மிஸ் பண்ணிட்டாரு. கைக்கே வந்த கேட்சை தினேஷ். ஒரு ரன் ஓட்டாங்க.
செம்ம கேட்ச், ஒரு பெரிய விக்கெட்டை மிஸ் பண்ணிட்டாங்க. செகண்ட் பால் சைக்கிளில் கிஷோர் ஒரு டாட் வச்சுட்டாரு. தேர்ட் பால் மடக்கி அடிச்சிருக்காரு லெக் சைடு. அங்கே ஃபீல்டு யாருமே இல்லை, அதன் காரணமாக 4 போகுமா எல்லைக்கோட்டை கடக்குமா, கடந்து விட்டது 4. கிஷோர் தனது அணிக்காக செம்மையாக விளாண்டுட்டு இருக்காங்க. இதோ 4வது 4 அவர் பேட்டில் இருந்து. செம்ம பேட்டிங் கிஷோர், அருமையாக விளாண்டுட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் பால் ரிவர்ஸ் திரும்பி டாட் உடச்சி போட்டாங்க பாலை. அங்கே லெக் சைடு க்ளோஸில் இருக்க ஃபீல்டர்ட்டே அடிச்சுட்டு ஓடலை. லாஸ்ட் ஒன் பால் அங்கே செகண்ட் ஸ்லிப் திசையில் கைக்கு அடிச்சுட்டு போட்டாங்க ஒரு ரன். ஓவர். அணி இன்னைக்கு 24, 2 விக்கெட் இழப்பிற்கு. அடுத்த ஓவரை வீச ரெங்கன். தேர்ட் ஓவர் சைக்கிள் வந்து கிஷோர் இல்லை 4 ஃபீல்டரோட தேர்ட் ஓவர் ரெங்கன். முதல் பால் பேட்டில் பட்டு உடம்புல பட்டு ஒரு ரன் ஓடி இருக்காங்க. ஒரு ரன். நெக்ஸ்ட் பால் லெக் சைடு க்ளோஸ்லேயே அடிச்சுட்டு ஓடிட்டாங்க. ஒரு ரன். நெக்ஸ்ட் பால் கீப்பர் டாட். நெக்ஸ்ட் பால் லெக் சைடில் அடிச்சுட்டு ஓடி இருக்காங்க. ஒரு ரன். ஃபீல்டர் இருக்கார் ஒருத்தர். குட் ஸ்டாப். ஒரு ரன். ஸ்ட்ரைக்கில் யுவராஜ். லாஸ்ட் 2 பால் உடம்புக்கு போடப்பட்ட பந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ட்ரைவ் ஆடிட்டு டீசெண்டாக எண்டு மாற்றிக்கிட்டாங்க. ஒரு பால் இருக்குது. லாஸ்ட் 1 பால் தேர்ட் ஓவரில் ஒரு புல் டாஸு. அங்கே எக்ஸ்ட்ரா கவர் திசையில் அங்கே ஃபீல்டர் துரத்தி போயிட்டுருக்காரு. பவுண்ட்ரினா மேட்ச் வின். பவுண்ட்ரி போயிருக்கு. ஸ்கோர் மேட்ச் வின் பை வளையூர். வளையூர் அணி இப்போட்டியில் முதல் சுற்றில் வெற்றி பெற்றுள்ளனர். வளையூர் அணிக்கு எங்களது வாழ்த்துக்கள். கூகுள் சிசி அணிக்கும் எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.